அன்பு சகோதர சகோதரிகளே, உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய உஜ்ஜால் புயான் அவர் சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் பங்கெடுத்து ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறார். அந்த உரை வீடியோவாக வெளியே வந்திருக்கிறது. பல ஊடகங்கள் அவர் பேசிய அந்த அவர் என்ன செய்தியை சொல்றாரோ அந்த செய்தியை முக்கியத்துவம் கொடுத்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க. பல ஊடகங்கள் வழக்கம் போல அதை இருட்டடிப்பு செய்திருக்கிறார்கள். உச்சநீதிமன்ற நீதிபதியினுடைய மிக முக்கியமான பேச்சு, இன்னைக்கு நம்முடைய நாட்டிற்கு தேவையான ஒரு பேச்சு. ஆனால் அது பரவலாக மக்கள் மன்றத்தில் போய் சேரவில்லை. என்ன அவர் பேசியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நாட்டினுடைய ஜுடிஷியரி சிஸ்டத்தை பற்றி பேசுகிறார். நீதித்துறை எப்படி செயல்படுகிறது, எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்பதை அந்த துறையில் இருக்கின்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடியவர் சொல்லுகிறார். ஒரு பெரிய ஃபாரம், பெரிய பெரிய விஐபிஸ் பங்கெடுத்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி. பல பல்கலைக்கழகத்திலிருந்து சட்ட மாணவர்கள் அதில் வந்திருக்கிறாங்க, சட்ட வல்லுநர்கள் அதில் பங்கெடுத்திருக்கிறாங்க. அதுல அவர் இந்த கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அவர் என்ன சொல்றாருன்னா, நீதித்துறை மிக மோசமாக பாரபட்சமாக நடக்கிறது. அதற்கு அவர் உதாரணம் சொல்லுகிறார். என்ன உதாரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த மார்ச் மாதம் யூபி வாரணாசியில 14 முஸ்லிம்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அந்த 14 முஸ்லிம்கள் எதற்காக கைது செய்யப்பட்டார்கள் அப்படின்னு கேட்டா, அவர்கள் ரமலான் மாத நோன்பை நோற்ற நிலையிலே நோன்பு திறப்பதற்காக, இஃப்தார்னு சொல்லுவோம்ல, அந்த இஃப்தார் நிகழ்வுக்காக சிக்கன் பிரியாணி வாங்கி கொண்டு கங்கை ஆற்றில் ஒரு படகில் அவர்கள் சாப்பிட்டார்கள் என்பது அவர்களுக்கு எதிராக வைக்கப்படுகின்ற அலிகேஷன். For example, the case of a group of youngsters breaking their fast over the river Ganga by consuming chicken biryani. I'm sure that consuming chicken biryani is not an offense. Can't be an offense. There is no law prohibiting consumption of chicken over the Ganga river. They were arrested for that very reason, and they had to remain in jail for three months. 3 months. Can you imagine? It took 3 months for the courts to grant them bail. Can people be arrested and denied bail for 3 months for such an activity? I ask myself. Citizens are watching. The world is watching. இந்த அலிகேஷன் என்னென்ன செக்ஷன்ல அவர்களுக்கு எதிராக வழக்காக மாறுகிறது, அவர்கள் என்ன பின்னணியில கைது செய்யப்படுகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்து மத நம்பிக்கையை இவர்கள் இழிவுபடுத்தி விட்டார்கள். அதே போன்று 2 சமூகங்களுக்கு இடையே மோதலை ஏற்படுத்தும் விதமான காரியத்தில் ஈடுபட்டுட்டாங்க. பப்ளிக் நியூசன்ஸ், பொதுமக்களுக்கு பெரும் இடையூறை ஏற்படுத்தும் காரியத்தில் ஈடுபட்டு விட்டார்கள். அதே மாதிரி வாட்டர் பொல்யூஷன், தண்ணீருடைய சுத்தத்தை கெடுக்கும் விதமான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த தேசத்துல எவ்வளோ கிரிமினல் குற்றவாளிகள், இந்த தேசத்தினுடைய துரோகிகள், இந்த தேசத்தில் பல தீவிரவாத சம்பவங்களில் ஈடுபட்டவர்கள், அவர்கள் எல்லாம் இன்னைக்கு மன்னர்களாக, ராஜாக்களாக கொண்டாடப்படுகிறார்கள். சிக்கன் பிரியாணி சாப்பிட்டதற்காக இந்த தண்டனையா என்று தன்னுடைய கோபத்தையும் தன்னுடைய ஆதங்கத்தையும் உஜ்ஜால் புயான் அவர்கள் அந்த இடத்துல பதிவு செய்திருக்கிறார். ஒரு பெரிய துணிச்சலான ஒரு காரியத்தை அவர் செய்திருக்கிறார். அதுல கைது செய்யப்பட்டவங்கள மாணவர்கள், இளைஞர்கள். கொஞ்சம் யோசித்து பாருங்க, இந்த மாதிரி ஏதேனும் ஒரு வழக்கில் பிடிச்சி தூக்கிட்டு போய் உள்ள கொண்டு போய் வைக்கிறீங்களே, அப்படி வைக்கக்கூடிய நேரத்துல அவனுடைய எதிர்காலம் என்னாகும், அவன் குடும்பத்தாருடைய நிலைமை என்னாகும், அவனை சுத்தி இருக்கக்கூடிய மக்கள் எப்படி பார்ப்பாங்க? ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டா என்னத்துக்கு போயிட்டு வரான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. ஜெயிலில் ஒரு 3 மாத காலம் உள்ள போயிட்டு வெளியே வரான் அப்படின்னு சொன்னா அவருடைய நிலைமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய அந்த ஒரு சமூகத்திற்கு எதிராக நடைபெறுகின்ற இந்த அக்கிரமத்தை துணிச்சலாக அவர் தன்னுடைய பேச்சிலே பதிவு செய்திருக்கிறார். அது மட்டுமல்ல, ஒரு தனி மனித உரிமைகள் என்பது இங்கு மதிக்கப்படுவது கிடையாது. யாரேனும் அரசுக்கு எதிராக அல்லது ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஏதேனும் ஒரு மாற்று கருத்தை சொன்னால், அப்படி மாற்று கருத்தை சொல்லக்கூடியவர்கள் எல்லாருமே இன்னைக்கு எப்படி பார்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு கேட்டா, கிரிமினல் குற்றவாளிகளாக பார்க்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒட்டுமொத்தமாக பல சம்பவங்களை உள்ளடக்கி பேசுகிறார். ஜனநாயக வழியில போராட்டம் நடத்துவதை கூட அரசுகள் இன்று விரும்புவது கிடையாது. அவர்களை பயங்கரவாதிகளாக காட்டுறாங்க, அவர்கள் இந்த தேசத்தின் துரோகிகளாக காட்டப்படுகிறார்கள், கைது செய்யப்படுகிறார்கள். மாணவர்கள் போராட்டம் நடத்துகிறார்கள், கேம்பஸ்ல உட்காந்து போராட்டம் நடத்துறாங்க. அப்படி போராட்டம் நடத்தக்கூடியவர்கள் கைது செய்யப்படுகிறார்கள். இது ஸ்டூடெண்ட்ஸ் சொல்ற எந்த விதமான ஒரு கன்சர்னும் அங்க பார்க்கப்படுவது கிடையாது. அதையெல்லாம் அவர் சொல்றார். அதே மாதிரி மும்பை நீதிமன்றத்துல ஒரு பிரச்சனை என்னன்னா, பாலஸ்தீன மக்களுக்காக, அந்த மக்கள் படுகின்ற துயரத்திற்காக நாங்கள் ஒரு டெமான்ஸ்ட்ரேஷன், இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில நடத்தும் போது அதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது. அந்த அனுமதிக்காக அவர்கள் நீதிமன்றம் செல்கிறார்கள். நீதிமன்றம் அனுமதி தர முடியாது என்று சொல்லுகிறது. அப்ப அவர் அதெல்லாம் அதை சொல்றார். பாலஸ்தீனம் என்பது, பாலஸ்தீன பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனைக்காக இங்க இருக்கக்கூடிய ஒரு சாலிடாரிட்டி இல்ல,
அவர்கள் மீது ஒரு அனுதாபத்துல செய்யக்கூடிய ஒரு போராட்டத்திற்கு கூட அனுமதி மறுக்கப்படுகிறது என்று சொன்னால் எங்க போகுது நீதித்துறை என்று தன்னுடைய ஆதங்கத்தை கொட்டியிருக்கிறார். இது போன்றவர்கள் தாக்கப்படக்கூடிய சம்பவங்களை எல்லாம் நம்ம பார்த்திருக்கிறோம். அப்படிப்பட்ட எந்த விதமான தாக்குதலுக்கும் உள்ளாகாத அளவிற்கு இது போன்ற சத்தியத்தை மிக தெளிவாக உறுதியாக எடுத்துச் சொல்லக்கூடிய நீதிபதிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அறத்தோடு அறம் சார்ந்து பேசுகின்ற, அறம் சார்ந்து சிந்திக்கக்கூடிய இது போன்றவர்களை இந்த தேசத்தில் பாதுகாப்பது என்பது ஒவ்வொரு குடிமகனுடைய கடமையாக இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு கடமையை நாம் செய்கின்ற பொழுது அது நாம் இந்த தேசத்திற்கு செய்கின்ற ஒரு பெரிய நன்மையாக மாறும். எதிர்காலத்தில் இந்த துறையில, இந்த நீதித்துறையில வரக்கூடிய நீதிபதிகள் இப்படிப்பட்ட நீதிபதிகளை ஒரு இன்ஸ்பிரேஷனாக கொண்டு அவர்கள் வரக்கூடிய நேரத்துல நிச்சயமாக நீதிக்கும் சட்டத்திற்கும் நியாயத்திற்கும் மதிப்பளிக்கின்ற ஒரு தேசமாக இந்தியா மிளிரும். அப்படிப்பட்ட ஒரு தேசத்தை உருவாக்குவதற்கு நாம் அத்தனை பேரும் முயற்சிப்போமாக.